யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கொந்தாலமேட்டூருக்கு தான் இன்றைக்கி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்திருக்கிறேன். குழி எடுத்து 4 குழி எடுத்து பைப் நிறுத்தி காங்கிரீட் கொட்டிகிட்டு இருக்கிறேன். 1.5 அடிக்கு மேலே எடுக்க முடியல, பாறையாக போச்சு. சோலார் பேனல் ஸ்டாண்டெலாம் எடுத்து மேலே வச்சு ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க்கர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. $550 3 பேனில் தாங்க. மேலே பேனில் வச்சு ஃபிட் பண்ணி போல்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். போல்டு போட்டு முடிச்சுட்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க. சாட்டுப்பட்டியில் ஃபிட் பண்ணியாச்சு. என்சிபி சுவிட்சு ஆன் ஆஃப் செய்ய வச்சு கொடுத்தாச்சுங்க. மதியம் 2 மணி அளவில் தண்ணி வருது. எவ்வளோ ப்ரெஷராக வருது? தண்ணி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. முதலுக்கு எப்படி ஓடிட்டீங்க? லிஸ்ட் ஓடிட்டு. சரி, அதுக்கு தண்ணி பரவாயில்லையா? அதுக்கு ஈக்குவலாக வருது. நம்ம பேருங்க நாகராஜன். ஊர் அட்ரஸ் சொல்லுங்க. எஸ்கே மேட்டூர் கொந்தளம் போஸ்ட், நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். சரி சரி, சந்தோஷம் தானே? சந்தோஷம். கிணறு 40 அடி ஆழங்க. இப்போ இந்த 2 நாள் மழை பெஞ்சனால தண்ணி மேலேயே வந்துச்சு. இன்ஜினில் 3/4 தண்ணி முழுகிருச்சுங்க. கிணத்துக்கு பேனில் இருக்கிற இடத்துக்கு 350 அடி தூரம் டிஃப்ரென்ஸுங்க. அதை வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மதியம் 3:30 மணி அளவில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு. தனியாகவே ஒரு தண்ணி மேடமாரிலாம் தண்ணி கட்டலாங்க. கிணத்துக்கும் இந்த தண்ணி வர இடத்துக்கு ஒரு 250 அடி தூரம் சேரும். வாய்க்கால் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வருது. மோட்டார் பிஎல்டிசி 1500 வாட்ஸு, 52 ஃபீட்டு, 17 மீட்ரு, 29/5/2024 அன்று ஒர்க்கு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பப்போ போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.